இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா வகைகள். ஆர்கானிக் காம்பவுண்ட்னா கரிம சேர்மங்களின் வகைகள் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எதை சார்ந்த வகைகளாக பிரிக்கிறான்னா பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அதில் என்ன விதமான அணுக்கள் இணைந்திருக்கின்றன என்பதை வைத்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் பிரிக்கப்படுகின்றன. கிளாஸஸ்னு வகைப்படுத்தப்படுகின்றன. ரைட்டா? எதை வைத்து வகைப்படுத்துகிறாங்க? பேஸ்டு ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம். கைண்ட் ஆஃப் ஆட்டம்னா என்ன வகையான அணுக்கள் அந்த காம்பவுண்டில் இணைஞ்சிருக்கு என்பதை வைத்து பிரிக்கப்படுகின்றன. கிளாஸஸ்னால் வகுப்புகள். வகுப்புனா பிரிவாக பிரிக்கப்படுகின்றன. ரைட்டா? அடுத்து அதர் தென் கார்பன், அதாவது கார்பன் அல்லாத வேறது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் ஆட்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எக்ஸட்ரா பாண்டட் டு த கார்பன். அப்படின்னா கார்பன் இல்லாமல் மீதி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மங்கள் கண்டெய்ன்ஸ். அதில் என்ன இருக்கும்னா கரிம சேர்மங்கள் கார்பனோட சேர்த்து தான் இருக்கணும். வெறும் கார்பன் டு கார்பன் இருந்தாலும் கரிம சேர்மம் தான். கார்பன் கூட வேறு ஆட்டம் இருந்தாலும் கரிம சேர்மம் தான். அதாவது அதர் தென் கார்பன், கார்பன் மட்டும் இல்லாமல் அது இருக்குது. கார்பன் இருக்குது. அதர் தென் கார்பனை கார்பன் தவிர அப்படின்னா கார்பனை ஒதுக்கிட்டு இல்லை, கார்பனோட சேர்த்து அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதர் தென் கார்பன் அப்படின்னா கார்பனோட சேர்த்துன்னு அர்த்தம். சேர்த்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின், ஆர்கானிக் கரிம சேர்மங்கள் வைத்திருக்கின்றன. அதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்கிறது? ஆட்டம்ஸ் லைக், ஆட்டம்னா அணுக்கள் அதில் இருக்குது காம்பவுண்டில். என்னது? கார்பனோட சேர்த்து இது இருக்குதுன்றான். லைக் உதாரணமாக ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவைகள் எல்லாம் கார்பன் கிடையாது, ஆனால் கார்பன் காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கார்பன் தவிர இதுவும் இருக்கிறது. இதில் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கரிம சேர்மங்களில் இருக்கின்றன. பாண்டட் டு த கார்பன், பாண்டட்னா பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது, பிணைக்கப்பட்டுள்ளது. அது ஏதாவது ஒரு பாண்டு, கோவலண்ட் பாண்டு தான் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அது சிங்கிள் பேண்டாக இருக்கலாம், டபுள் பேண்டாக இருக்கலாம், ட்ரிபிள் பேண்டாக இருக்கலாம். ரைட்டா? அடுத்து காம்பினேஷன் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா இந்த விதமான அணுக்களோட இணைவு, சேர்ப்பு. ரைட்டா? காம்பினேஷன் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் கார்பன். அப்புறம் கார்பன் கூட இந்த மாதிரியான அணுக்கள், இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரியான அணுக்களோட இணைப்பு, காம்பினேஷன் இணைப்பு கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கான் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா கிவ்ஸ்னால் உண்டாக்குகிறது, இந்த இடத்துல கொடுக்குறது இல்லை, உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா பலதரப்பட்ட கிளாஸஸ் வகைகளை உண்டாக்குகிறது. எதில்? இன் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கரிம சேர்மங்களில் பலதரப்பட்ட வகைகளை உண்டாக்குறது. கிளாஸஸ்னால் வகைகள், பலதரப்பட்ட வகைகளை இந்த மாதிரி காம்பவுண்டுகள் உண்டாக்குகிறது அப்படிங்கிறான். இந்த ஃபாலோவிங் அப்படின்னு சொன்னால் இந்த கீழ்கண்டதில் செக்ஷன், கீழ்கண்ட பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? கீழ்கண்ட லெட்டஸ் டிஸ்கஸ், நாம் விவாதிப்போம் வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா பல கிளாஸஸ்கள், பிரிவுகளை நாம் கீழே ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மங்களில் பல பிரிவுகளை இது இங்கே கீழே பார்க்கலாம்ன்றான். அப்போ ஹைட்ரோ கார்பன் என்னது? ஹைட்ரஜனும் கார்பனும் இணைஞ்சது தான் ஹைட்ரோ கார்பன். ரைட்டா? ஹைட்ரோ அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன். ரைட்டா? அதுக்கு பிறகு ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. த ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் கால்டு ஹைட்ரோ கார்பன். அதான் போட்டிருக்கான். த ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மம் தட் ஆர் அவைகள் இருக்கின்றன, கம்போஸ்ட்னா இணைக்கப்பட்டுள்ளன. எதால்? ஆஃப் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மம். அதாவது கார்பன் அண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்களால் இணைக்கப்பட்ட கரிம சேர்மம் ஆர் கால்டு அழைக்கப்படுகின்றன. எவ்வாறு? ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட், த கார்பன் ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த காம்பவுண்ட். அப்படின்னா இந்த கார்பன் அணுக்கள் ஜாயின் டுகெதர் ஒன்றோடு ஒன்று இணைந்து டு ஃபார்ம் த ஃப்ரேம் நெட்வொர்க் ஆஃப் த காம்பவுண்ட். அப்படின்னா ஒரு கலவையின் ஒழுங்கான வடிவமைப்பை இந்த கார்பன்கள் இணைந்து உண்டாக்குகின்றன அப்படின்றான். கார்பன் ஆட்டம் அப்படின்னா கார்பன் அணுக்கள் ஜாயின் டுகெதர்னா ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. டு ஃபார்ம் எதற்காக வேண்டி? உண்டாக்க வேண்டி. எதை? த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த காம்பவுண்ட். அப்படின்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு கலவையின் ஒழுங்கான வடிவமைப்பு, ஃப்ரேம் ஒர்க் ஒழுங்கான வடிவமைப்பை உண்டாக்க கார்பன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றனன்றான். These are regarded as the parent organic compounds and all other compounds are considered to be derived from hydrocarbons
பை ரீப்ளேசிங் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வித் அதர் ஆட்டம்ஸ் அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்றான். அப்போ இவைகள் தே ஆர் ரிகார்டட்னா சொல்லப்படுகின்றன அஸ் த பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்ற. இவைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உண்டாக்கிச்சுன்னா அவைகளை என்ன சொல்கிறாங்கன்னா தே ஆர் ரிகார்டட் அஸ் த பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா தந்தை வழி ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று அழைக்கிறார்கள். தே ஆர் ரிகார்டட்னா சொல்லப்படுகின்றன எவ்வாறாக அஸ் த பேரண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றன. அண்ட் ஆல் அதர் காம்பவுண்ட் அப்போ மீதி எல்லா காம்பவுண்டுகளும் என்ன ஆர் கன்சிடர் தீர்மானிக்கப்படுகின்றன. இவைகள் என்னது இந்த கார்பன் ஆட்டம் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படின்னா இந்த கார்பன் ஆட்டங்கள் என்னது ஒரு காம்பவுண்டின் வடிவமைப்பை கொடுக்கறதுக்கு ஜாயிண்ட் ஆகிறது இல்லையா, இதை சொல்கிறான். தீஸ் ஆர் ரிகார்டட் இவைகள் சொல்லப்படுகின்றன எவ்வாறு த பேரண்ட் காம்பவுண்ட்னா தந்தை வழின்னு சொல்கிறான். தந்தை வழி ஆர்கானிக் காம்பவுண்ட்றான். அதான் மூலப்பொருள்ன்றான். அதான் தந்தை வழின்னு சொல்கிறான். கரிம காம்பவுண்டுகள் சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ மீதி உள்ள இல்லாத ஆல் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி டெரைவ் ஃப்ரம் த ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்போ மீதி உள்ளதில் எல்லாமே எங்கேருந்து வரப்பட்டது, ஹைட்ரோ கார்பன்லேருந்து வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அண்ட் ஆல் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் தீர்மானிக்கப்படுகின்றன டு பி டெரைவ்னா வருகின்றன எங்கேருந்து ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன்லேருந்து வருகின்றன என்று சொல்லப்படுகிறது. பை ரீப்ளேசிங் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன்ஸ் ஆட்டம்ஸ் வித் அதர் ஆட்டம்ஸ் அப்படின்னா பை ரீப்ளேசிங்னா மாற்றுறது. எதை மாற்றுறது? பை ரீப்ளேசிங் மாற்றுறது ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த இதில் ஹைட்ரஜன் ஆட்டங்கள் இருக்கு இல்லையா கார்பன் கூட, அதில் ஒன்றோ ரெண்டையோ அதை மாற்றிட்டு வேறு ஆட்டத்தை போடுறது வித் அதர் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் ஆட்டத்தை ஹைட்ரோ கார்பனில் மாற்றிட்டு அதுக்கு பதில் வேறு ஆட்டத்தை போடுறாங்க. அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அல்லது ஆட்டங்களின் கலவை அதிகமான ஆட்டங்களை போடுறாங்க, குரூப் ஆஃப் ஆட்டங்களை போடுறாங்கன்றான். அப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கின்றன ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு 3 கிளாஸஸ். அப்போ இவைகள் மேலும் 3 பிரிவுகளாக இந்த ஹைட்ரோ கார்பன்கள் பிரிக்கப்படுகின்றன. ஹைட்ரோ கார்பன்கள் 3 பிரிவாக பிரிக்கப்படுகின்றனன்றான். அப்போ என்னது அல்கேன்றது ஒன்று ரைட்டா. இப்போ அல்கேன் என்னது? தீஸ் ஆர் ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்போ இது ஹைட்ரஜன் அண்ட் கார்பனால் உண்டாக்கப்பட்டது. ஹைட்ரோ கார்பன்னா ஹைட்ரஜன் அண்ட் கார்பன், வேறு இது இருக்காது. விச் கண்டெயின் ஒன்லி சிங்கிள் பாண்ட். இதில் என்ன ஒரே ஒரு சிங்கிள் பாண்டு தான் இருக்கும், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்காது. அல்கேனில் என்ன சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். தே ஆர் ரெப்ரசன்டேட்டாக குறிக்கப்படுகிறது பை அ ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது ஒரு பொதுவான ஒரு குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. அப்படின்னா CnH2n+2 அப்படின்னா Cn அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம். இது அதேமாதிரி H2n அப்படின்னா Cnன்றது என்னது? என்னோட இப்போ 1 வெளியே போட்டேன்னு என்ன வரும்னு பார்க்கணும், 2 வெளியே போட்டால் என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ அதுதான் இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் வர்றது தான் அல்கேன்ஸ். இது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். தீஸ் ஆர் ஹைட்ரோ கார்பன்ஸ். இவைகள் ஹைட்ரோ கார்பன்கள் ஆகும். விச் கண்டெயின் ஒன்லி சிங்கிள் பாண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா விச் கண்டெயின் இருக்கின்றன ஒன்லி சிங்கிள் பாண்ட் அப்படின்னா ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்கின்றன. தே ஆர் ரெப்ரசன்டேட்டட் அப்படின்னா அவைகள் குறிக்கப்படுகின்றன பை த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் CnH2n+2 அப்படிங்கிறான். வேர் அங்கே n = 1 2 3 4 என்ன வேணாலும் நீ போட்டால் அந்த ஃபார்முலா வந்துடும் அப்படிங்கிறான். த சிம்பிளஸ்ட் அல்கேன், அது சாதாரணமான ஒரு அல்கேன் n = 1ன்னு வச்சா என்ன வரும்? CH4 வரும். அது எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ n = அந்த இடத்துல n 1 சப்ஸ்டிட் பண்ணால் CH4 வரும் அப்படிங்கிறான். த சிம்பிளஸ்ட் அல்கேன் அப்படின்னா சாதாரணமான அல்கேன் அங்கே n1 போட்டேன்னா CH4ன்னு வரும் அப்படிங்கிறான். சின்ஸ் ஆல் த சிங்கிள் பாண்ட்ஸ் இன் அல்கேன்ஸ் they are saturated compounds. ஆகவே ஆல் த சிங்கிள் பாண்ட்னா ஒற்றை பிணைப்பில் உள்ள அனைத்தும் இன் அல்கைனில் உள்ள ஒற்றை பிணைப்பில் உள்ள அனைத்தும் they are saturated compound அப்படின்னா அது நிறைவுற்ற காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இப்போ பாருங்கள் இது எப்படி நம்ம போடுறது ஒன்றுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்முலா CnH2nறான். நான் n-க்கு பதில் 1 போடுறேன் அப்படின்னா C எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது ரைட்டா. கார்பன் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ H2n அப்படின்னா 2n+2 அப்படின்னு போட்டிருக்கான் ஃபார்முலாவில். அப்போ n-க்கு பதில் 1 தானே போட்டிருக்கேன். அப்போ 1 போட்டால் என்ன ஆகும்? 2 × 1 2, 2 × 1 2 தானே, ப்ளஸ் இங்கே ஒரு 2, அப்போ 4 வந்துடுச்சா.
அப்போ ஹைட்ரஜன் எவ்வளோ வந்துருச்சு 4. இது H2n போட்டிருக்கோம்ல, H2n + 2 அப்படின்னா இந்த 2க்கு பதில் 1 போடுறேன். அப்போ 1 × 2 2, இந்த இது 2 ஆயிடுச்சா, +2 4. அப்போ ஹைட்ரஜன் 4, இங்கே கார்பன் 1. அது எப்படி பாண்டிங்கில் போடுறதுன்னா இதை மீத்தேன்பாங்க, ரைட்டா? இது மீத்தேன் சொல்லுவாங்க. மீத்தேன் ஏஎன்இன்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் அல்கேன் குரூப்பில் வருதுன்னு அர்த்தம். இப்போ இதுதான் இருங்க, மீத்தேன். அப்போ என்ன போட்டிருக்கான், C1. என்னது C1 H4 தானே, H4. இது எப்படி நம்ம படத்தில் காமிக்கணும், C போட்டேன், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. சிக்கு 4 இருக்குல்ல அவுட்டர் பாண்டில். அப்போது சி இப்போ 8 ஆயிடுச்சா, சி வந்து 4 இருக்குது அவுட்டர் பாண்டில். அப்போ 1 இங்கே கொடுத்துருது, இந்த ஹைட்ரஜன் கொடுத்துருது. ஆனால் ஹைட்ரஜன் 1 கொடுக்குது. ஹைட்ரஜன் 1 தான் இருக்குது. 1 கொடுத்துட்டு அது டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணிடுது. இந்த 2 காமன், இந்த இது ஹைட்ரஜன் 1 கொடுக்குது, இது 1 கொடுக்குது. அப்போ 2 காமனாக இருக்கும், பொதுவாக இருக்கும், 2க்கு நடுவில் பொதுவாக இருக்கும். இந்த கார்பனுக்கு வேணும்னா அந்த 2ஐயும் எடுத்துக்கிறோம், தான் ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கே வச்சிரும். அப்போ ஹைட்ரஜனுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கிறோம், 2ஐயும் எடுத்துகிட்டு அது வேலையை முடிக்கும். அது வேலை செய்யலைன்னு இங்கே வச்சிரும், அது தேவைப்படுவது எடுத்துக்கலாங்க. அப்போ இங்கே 2 இருக்குது, இது 2 வச்சு இது டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணிக்கிறது, இது ஆக்டேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணும். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரைட்டா? கார்பன் 1 கொடுக்குது, ஹைட்ரஜன் 1 கொடுக்குது. அப்போ 2 ஆயிடுச்சா, அப்போ 2 2 4. அப்போ கார்பன் இங்கே 1 கொடுக்குது, இங்கே 1 கொடுக்குது. அப்போ ஹைட்ரஜன் 1 கொடுக்குது, இது 1. அப்போ இங்கே கார்பன் எல்லா சைடில் 1 கொடுக்குது. அப்போ ஒரு கோடு போட்டாலும் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் 2னா இங்கிட்டு 1, இது இந்த சைடில் உள்ளது 1 கொடுக்கும், இந்த சைடில் உள்ளது 1 கொடுக்கும், ரைட்டா? அப்போ இந்த ஹைட்ரஜன் டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணுது. கார்பன் என்ன செய்யுது, இந்த தேவைப்பட்ட அந்த 8ஐயும் எடுத்துக்கிறோம், 8ஐயும் எடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி அப்படியே வச்சிரும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு வேலை செய்யணுன்னா இந்த 2 எடுத்துக்கிறோம். இதுதான் கோவலண்ட் பாண்ட், சிங்கிள் பாண்ட் சொல்லுவாங்க, ரைட்டா? ஆல்கேன் முடிஞ்சா, அடுத்து அல்கீன்ஸ். ஆல்கேன் முடிஞ்சது, அல்கீன்னா த ஹைட்ரோகார்பன்கள் விச் கண்டெயின் 1 or more சி டபுள் பேண்ட். அப்படின்னா சி டபுள் பேண்ட் போட்டு சி, ரைட்டா? 2 சிக்கு நடுவில் டபுள் பேண்ட் இருக்கணும் அப்படின்றான். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட டபுள் பேண்டுகள், ரைட்டா? 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மோர் டபுள் பேண்ட், சி டபுள் பேண்ட், சி போட்டு டபுள் பேண்ட் போட்டுக்கோம் இல்லையா? டபுள் சி 2 டேஷ் போட்டால் டபுள் பேண்ட் அர்த்தம், சி. அப்போ 2 சிக்கு நடுவில் டபுள் பேண்ட் இருந்துச்சுன்னா பேண்ட்ஸ் ஆர் கால்டு அல்கீன்ஸ், ரைட்டா? அது அல்கேன் ஏஎன்இஎஸ், இது இஎன்எஸ் அல்கீன்ஸ், அது கேன்ஸ், ரைட்டா? ஹைட்ரோகார்பன்ஸ் விச் கண்டெயின் 1 or more சி டபுள் பேண்ட்ஸ் ஆர் கால்டு அல்கீன்ஸ், ரைட்டா? தீஸ் ஆர் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். இது நிறைவில்லாத ஒரு காம்பவுண்ட், ஒரு கலவை. They are represented by general formula of 2n H2n. இது H2n ஓட இருந்துச்சு, அது +2 வந்துச்சு. அப்போ இது எப்படி வரும் H2nன்னா, அது பார்ப்போம், ரைட்டா? The simplest alkene contains 2 carbon atoms and 2 கார்பன்னா இங்கே 2 போடணும். எண்ணுக்கு பதில் 2 போட்டால், 1 போட்டால் வராது. 2 போட்டேன்னா என்ன வரும், இஸ் கால்டு ஈத்தலீன் ஒரு வருது, C2H4. அப்போ C2H4 இந்த 2 போட்டால் வரும், பார்ப்போமா? அப்போ நல்லா பார்த்துங்க, சிம்பிளஸ்ட்னா இது சாதாரண ஒரு குறியீடு. ஆல்சோ ஆல்கேனுக்குள்ள சிம்பிளஸ்ட் அல்கேன்னா சாதாரண அல்கீன் வைத்திருக்கிறது. எதை வச்சுருக்கு, 2 கார்பனையும், அதுக்கடுத்து 2 கார்பனை வச்சுருக்குது, 2 கார்பன் ஆட்டத்தையும் 4 ஹைட்ரஜன் ஆட்டத்தையும் வைத்திருக்கிறது அப்படின்தான். த சிம்பிளஸ்ட் அல்கீன்னா சிம்பிளஸ்ட் சாதாரணமான ஒரு அல்கீன் கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கிறது 2 கார்பன் அண்டு 4 ஹைட்ரஜன் கால்டு ஈத்தலீன் அப்படின்னு போட்டிருக்கான். இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சின்னா என் 2 வேல்யூன்னு 2 தானே போடணும், என் சிகள் 2ன்னா. அப்போ 2 கார்பன் ஆயிடுச்சா. அப்போ இங்கே 2n H2nன்னு போடுறேன். 2nன்னா இந்த 2n அப்படின்னா எண்ணுக்கு பதில் 2 போடு, 2 போட்டால் என்ன இன்ட்டு 2 4 வந்துருச்சா, அதான் C4. இது எப்படி பிணைப்பு ஏற்படுதுன்னு பார்ப்போமா? இது டபுள் பேண்டு போட்டிருக்கான், ரைட்டா? அப்போ 2க்கு நடுவில் டபுள் பேண்ட்னா சி, இது ஒரு சி, இது ஒரு சி. அப்போ இது டபுள் பேண்டு, இதில் டபுள் பேண்டு, இது ஒரு சி. அப்போ இந்த சிக்கு மொத்தம் 4 இருக்குது. அப்போ இதில் 1 கொடுத்துருச்சு, இந்த லைனுக்கு 1 கொடுத்துருச்சு, இந்த லைனுக்கு 1 கொடுத்துருச்சு. அப்போ இந்த சி
இந்த லைனில் ஒன்று கொடுத்துருச்சு, இந்த லைனில் ஒன்று கொடுத்துச்சு. அப்போ 2 கொடுத்துருச்சு, இது 2 கொடுத்துருச்சு, இது 2 கொடுத்துருச்சு இந்த இதில். அப்போ இந்த ஒரு கோட்டில் 2 இருக்குது, இது கொடுத்தது 1, இது கொடுத்தது 1. அப்போ இந்த கோட்டில் 2 இருக்குது, அப்போ 4 ஆயிடுச்சா மொத்தம். இந்த 4ஐயும் இது தேவைப்பட்ட எடுத்துக்கிறோம், இது தேவைப்பட்ட எடுத்துக்கிறோம். அப்போ மீதி இந்த 2 இது லெஃப்ட்டில் உள்ள இது என்ன, இங்கே 2 கொடுத்துருச்சா, இதில் 1, இதில் 1. அப்போ மேலே இங்கே ஒரு ஹச், இதில் 1 கொடுத்துருச்சா, அப்போ கீழே இங்கே ஒரு ஹச், அப்போ இதில் 1 கொடுத்துருச்சா, சரியா போச்சா 4. இங்கே 1 கொடுத்துருச்சு, இங்கே 1 கொடுத்துருச்சு, இங்கே 1 கொடுத்துருச்சு, இங்கே 1 4 ஆயிடுச்சா. அப்போ சி ரைட்டா, சி என்னாச்சு இந்த இருக்குது, இதுதான் ஃபார்முலா. அப்போ இங்கேயும் பா ஹெச், இங்கே 1 கொடுத்துருச்சா, இங்கே 1 கொடுத்துருச்சா ஹெச். அப்போ இங்கே 1 கொடுத்துருச்சு, இங்கே 1 கொடுத்துருச்சு, இங்கே 1 கொடுத்துருச்சு, இங்கே இதுவும் கொடுத்துருச்சு. அப்போ இது 4 ஃபுல் ஆயிடுச்சு. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் ரைட்டா. அப்போ இதில் மொத்தம் 2 இருக்குது, இது அது 1, இது 1, இதில் 2 இருக்குது 4. அப்போ இந்த கோட்டில் 2 இருக்குது 6, இந்த கோட்டில் 2 இருக்குது 8. இது வேணால் இது எடுத்துக்கிறோம். அப்போ இது வேண்டாம்னு சொல்லும்போது இந்த 4ஐயும் சேர்த்து இது எடுத்துக்கிறோம். அதான் கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க, கோவலண்ட் டபுள் பாண்டு ரைட்டா. இதுதான் எழுதிக்கிறோம், பார்த்துக்கோங்க, இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ நெக்ஸ்ட்டு அல்கைன்ஸ், அது அல்கேன், அது இது நடுவில் உள்ளது அல்கீன், இது அல்கைன், கை CY கைன்ஸ், அல்கைன்ஸ்னால் ட்ரிபிள் பேண்ட். த ஹைட்ரோகார்பன்ஸ் கண்டெய்னிங் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அப்போ கார்பனோட கார்பன் எதில் செஞ்சிருக்கு, அங்கே கார்பனோட கார்பன் டபுள் பாண்டில் இருந்துச்சு. இங்கே என்னது ஹைட்ரோகார்பன்ஸ், கார்பனும் ஹைட்ரஜன் இணைஞ்சது, கண்டெய்னிங் வைத்திருக்கிறது. எதை, கார்பன் டு கார்பன், ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட எப்படி இணைகிறது, ட்ரிபிள் பாண்ட், 3 பாண்டில் இணைகிறது ரைட்டா. அப்படி இணைஞ்சா ஆர் கால்டு அல்கைன்ஸ் ரைட்டா. அடுத்து தே ஆர் ஆல்சோ அன்சேச்சுரேட்டட், இவைகளும் சேச்சுரேட்டட், நிறைவில்லாத ஒரு கலவை. அஸ் தே கண்டெயின் ட்ரிபிள் பாண்ட். அது ஏன் நிறைவில்லாததுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, 3 பேண்ட் இருக்குது, அதனால் இது நிறைவில்லாதது. ஒன்லி சிங்கிள் பேண்ட் தான் நிறைவுற்றது, நிறைவில்லாத ஒரு கலவை என்று சொல்லுகிறான். பட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ், 2 ஆட்டத்துக்கு நடுவில் 3 பேண்ட் இருக்கிறதுனால இது நிறைவில்லாத ஒரு கலவை என்றான். தே ஹேவ் த ஜென்ரல் ஃபார்முலா, இதுக்கு என்ன 2n H2n-2, அங்கே +2, இங்கே மைனஸ், அதுக்கு ரிவர்ஸ் ரைட்டா. அப்போ குறைச்சிடணும். அப்போ அசிட்லின்ன்றது இதனோட ஒரு உதாரணம். அந்த பொருள் அல்கைனோட சேர்ந்தது ரைட்டா. இது த சிம்பிளஸ்ட் அல்கைன். அப்படின்னா இது அசிட்லின்ன்றது ஒரு சின்ன ஒரு அல்கைன்ன்றான், அல்கைன் ரைட்டா. விச் கண்டெய்ன்ஸ் என்னது, 2 கார்பன் ஆட்டத்தை வச்சுருக்கு ரைட்டா, அண்டு 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சுருக்கு. இந்த டேபிள் பிரகாரம் லிஸ்ட் த ஃபஸ்ட்டு 5 ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ். அப்படின்னா இந்த டேபிளில் கீழே கொண்ட டேபிளில் 5 கார்பன் ஆட்டங்களை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது C2H2 எப்படி வருதுன்னா, இங்கே போடுங்க, இந்த இடத்துல நான் 1 போடுறேன், ஒரு 2 போடுறேன் ரைட்டா. அசிட் 2 போட்டால் இங்கே பாருங்கள், C2க்கு பதில் Nக்கு பதில் 2 போட்டேன்னா Nக்கு பதில் 2 போட்டால் C2 ஆயிடுச்சா. இப்போ இங்கே என்னது, 2n-2. அப்போ 2n அப்படின்னு என்னது -2ன்னா Nக்கு பதில் 2 போடுறேன், 2 × 2 4, -2 = 2 தானே வருது. இல்லை 2n-2 ஃபார்முலாவில் 2 போட்டேன்னா H2 C2H2. இது எப்படி பாண்டிங் பண்ண பார்ப்போமா. இது எப்படி பாண்டிங் பண்ணால் C, அப்போ 3 கோடு 1 2 3, இங்கே ஒரு C, 2 C 3 கோடில் இணைஞ்சிருக்கு, ட்ரிபிள் பேண்ட் ரைட்டா. அப்போ இந்த சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள சிக்கு மொத்தம் 4 இருக்குது. அது இதில் 1 கொடுத்துருச்சா, இதில் 1 கொடுத்துருச்சா, இதில் 1 கொடுத்துருச்சா, அப்போ 3 கொடுத்துருச்சா. அப்போ மீதி 1 இருக்கா, மீதி இந்த ஹைட்ரஜனுக்கு 1 கொடுத்துருச்சு. அப்போது ஹைட்ரஜனுக்கு 1 கொடுத்து, ஹைட்ரஜன் 1 கொடுத்து, இது 1 கொடுத்துருச்சு. அப்போ 4 கொடுத்துருச்சா. அப்போ இது வழியாக கூடி இதுக்கு 2 கிடைக்குது. அப்போ இந்த ஒரு கோட்டில் 2, இங்கே ரைட் சைடில் உள்ளது இந்த கோட்டுக்கு 1 கொடுத்துருச்சு, இந்த கோட்டுக்கு 1 கொடுத்துருச்சு, இந்த கோட்டுக்கு 1 கொடுத்துருச்சு. அப்போ ஒவ்வொரு கோட்டில் 2 இருக்குது. அப்போ மொத்தம் என்ன இருக்குது, ட்ரிபிள் பாண்டில் 6 இருக்குது. அப்போ இந்த ரைட் சைடில் உள்ளதுக்கு இன்னொன்று 1 தானே மிஞ்சிருக்கு, அது இந்த ஹைட்ரஜன்ட்டு 1 கொடுத்துருச்சு. ஹைட்ரஜனும் 1 கொடுக்குது, இது 1 கொடுக்குது. அப்போ இதுக்கு 8 ஆயிடுச்சு. அந்த 6ஐயும் எடுத்து இந்த 2 எடுத்து இது ஃபுல்ஃபில் பண்ணோம். இதுக்கு தேவையான இந்த 6ஐயும் எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு இது ஃபுல்ஃபில் பண்ணோம் ரைட்டா. இது ஹைட்ரஜனுக்கு தேவையான இந்த 2ஐயும் எடுத்துக்கிறோம், இது ஆக்சிஜனுக்கு வரும்போது. இதுக்கு ஹைட்ரஜனுக்கு தேவை இந்த 2ஐயும் எடுத்துக்கிறோம் ரைட்டா. இதுதான் ட்ரிபிள் பேண்ட். அடுத்து பாருங்கள், இப்போ ஹைட்ரோ கார்பன் கண்டெய்ன்ஸ் 1 to 5 கார்பன் ஆட்டம்ஸ். அப்படின்னா
1லிருந்து 5 வரைக்கும் உள்ள ஹைட்ரோ கார்பன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ரைட்டா? இன் கார்பன் ஆட்டம்ஸ். இப்போ நேம் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம் 1 2 போட்டிருக்கோம். 1 அல்கேன். அல்கேன்றது என்னது? CN, சிலேருந்து N H2N+2. ரைட்டா? அதுதான் முதல் உள்ளதுக்கு +2, ரெண்டாவது உள்ளதுக்கு ஒன்றுமே இல்லை CN 2N, மூணாவது உள்ளதுக்கு -2 CN 2N -2. அவ்வளோதான். ரைட்டா? இப்போது அல்கேனில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மீத்தேன் இருக்குது, ஏன்னு வரும். ஈத்தேன், புரோப்பேன். அப்போ மீத்தினா 1, ஈத்தினா 2, புரோப்புனா 3. ஏன்னா 3 கார்பன் இருக்குது. அதேமாதிரி பூட்டுனா 4. ஏற்கனவே 10 வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பென்ட்டுன்னா 5, பென்ட் ஏன்னு போட்டுருணும். அந்த இதுக்குண்டானது இந்த ஃபார்முலா பிரகாரம் வரும். உதாரணத்துக்கு இங்கே பார்ப்போமா? இப்போ C4 10 வருதான்னு பார்ப்போமா? ஃபார்முலா பிரகாரம் C4 4 கார்பனை போட்டால் 10 ஹைட்ரஜன் வருதான்னு பார்ப்போமா? இப்போ 4 கார்பன் 2N + 2 தானே. இப்போ 4 கார்பன் போடுறேன். அப்போ 2 × 4 8 + 2. அப்போ 8, 2 × 4 என்னது? 2 × 4 8. ரைட்டா? இந்த இடத்துல 4 போட்டோன்னா என்ன ஆகும்? 2 × 4 8 ஆச்சா? 8 + 2 = 10. 10 கார்பன் வந்து இது ஹைட்ரஜன் வந்துருச்சா? இந்த ஃபார்முலா அப்புறம் இது கரெக்டாக வரும். ரைட்டா? இதெல்லாம் இதுதான். ரைட்டா? பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் இதில் வராது, செகண்ட் இதில் தான் 2 கார்பன் தான் சேர்க்க முடியும். மினிமம் 1 சேர்க்க முடியாது. ஏன்னா டபுள் பேண்டு போடுறது இல்லை. சிங்கிள் பேண்டில் 1 வரும். டபுள் பேண்டுன்ற 2 கார்பன் மினிமம் இருக்கணும். அப்போ ஈத்தேன், புரோப்பேன், பூட்டேன், ஈன்னு வரும். அப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இதெல்லாம் வரும். அது பென்டேன் வரும். அப்படி ஈத்தைன். அடுத்தது பாருங்க, புரோப்பைன், பூட்டைன், பென்டைன். ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க அந்த ஃபார்முலாவை. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்படின்னா ஹைட்ரோ கார்பனின் குணநலங்கள் என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? லோவர் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் கேசஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அப்படின்னா லோவர் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் கேசஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அப்படின்னா சாதாரணமான ஹைட்ரோ கார்பன்கள் அவைகள் ரூம் டெம்பரேச்சர்னால் சாதாரணமான வெப்பநிலை, நம்ம வசிக்கக்கூடிய வெப்பநிலை, அதான் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. மனுஷன் வாழும் வெப்பநிலைன்னு அர்த்தம். அது ரூம் அறை வெப்பநிலைன்னு அர்த்தம். அதை மனுஷங்க வாழ்கிற வெப்பநிலையில் இந்த லோவர் ஹைட்ரோ கார்பன் எவ்வாறாக இருக்கின்றன? கேசஸாக இருக்கின்றன, வாயுவாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு மீத்தேன், ஈத்தேன் ஆர் கேசஸ். இது ரூம் டெம்பரேச்சரில் இது என்னவாக இருக்கிறது? கேஸாக, வாயுவாக இருக்கின்றன. அது லோவர் ஹைட்ரோ கார்பன்ஸ். அப்படின்னா கம்மியான ஹைட்ரோ கார்பன். அது ஒரு பாண்டு தானே, சிங்கிள் பாண்ட். அப்படின்ற இவைகள் ரூம் டெம்பரேச்சரில் லோவர் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் இருக்கின்றன. கேஸஸ்னால் கேஸ் மாதிரி இருக்கின்றன. இப்போ அட் ரூம் டெம்பரேச்சர், சாதாரண வெப்பநிலையில். உதாரணமாக மீத்தேன், ஈத்தேன் அண்டு ஆர் கேசஸ். ரைட்டா? தே ஆர் கலர்லெஸ் அண்டு ஓடர்லெஸ். கலர்லெஸ்னால் இவைகளுக்கு கலர் கிடையாது. இந்த கேஸுக்கு எந்த கலரும் கிடையாது. ஓடர்லெஸ்னால் சுமலும் கிடையாது. ரைட்டா? சுமல் இது வாடையும் கிடையாது. ரைட்டா? கலரும் இல்லை, எந்த விதமான வாடையும் இல்லை. ரைட்டா? அடுத்து த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம். அப்படின்னா இதனோட கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை ஆஃப் ஹைட்ரோ கார்பனோட கொதிநிலை இன்க்ரீசஸ் உயரும், அதிகமாகும். எப்போ? வித் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் த கார்பன் ஆட்டம். சிங்கிள் பாண்டில் கார்பன் ஆட்டங்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது இதனோட வெப்பநிலையும் கொதிநிலையும் அதிகமாகும் அப்படிங்கிறான். த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் இன்க்ரீசஸ் அப்படின்னா உயரும். எப்போ? வித் த இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் த கார்பன். அந்த சைக்கிளில் கார்பன் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வெப்பநிலையும் கொதிநிலையும் உயரும்ன்றான். அடுத்து தே அண்டர்கோ கம்பஷன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் CO2 அண்டு வாட்டர். அப்படின்னா இவைகள் செயல்படும், அண்டர்கோன் செயல்படும். கம்பஷனை எரிதலுக்கு வினைபுரியும், அது எரியக்கூடியது. ரைட்டா? கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னா எரிந்து வினைபுரியும். ரைட்டா? இவைகள் எரிந்து வினைபுரியும், எரிஞ்சு வினைபுரியும். த அண்டர்கோனா செய்யும். என்ன செய்யும்? கம்பஷன் ரியாக்ஷன், எரிந்து வினைபுரியும். எப்போ? அப்படி புரியும் போது வித் ஆக்சிஜன் கூட இவைகள் இணைந்து எரிந்து வினைபுரியும். ரைட்டா? டு ஃபார்ம் அப்படி வினைபுரியும் போது என்ன உண்டாகுது? கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கிறது அண்டு வாட்டர், தண்ணியும் கொடுக்கிறது அப்படின்ட்டா.
இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது தேன்ற எதை குறிக்கிறது? ஹைட்ரோ கார்பன் அண்டர்கோனா வினை புரிகிறது. எது கூட? ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு எரிகிறது. கம்பஷன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் கூட அது கலந்து எரிஞ்சு வினை புரிகிறது. அப்படி வினை புரியும் போது டு ஃபார்ம் உண்டாக்குகிறது. எதை? CO2 அண்ட் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் உண்டாக்குகிறது. அடுத்து அல்கேன்ஸ் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னா அல்கேன்ஸ் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ், குறைந்த வினை புரியும் இதை கொண்டுள்ளது, கம்மியாக வினை புரியும் அல்கேன்ஸ். ரைட்டா? அல்கேன் ஆர் லீஸ்ட் ரியாக்டிவ்னா வினை புரிதல், லீஸ்ட்னா மிக குறைந்த அளவு வினை புரியும். வென் கம்பேர்டு டு அதர் கிளாஸஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா வென் கம்பேர்டு அதை வைத்து பார்க்கும்போது, மிச்ச இதுகளை பார்க்கும்போது, வென் கம்பேர்டு வித் அதர் கிளாஸஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன், மீதி பிரிவு ஹைட்ரோ கார்பனில் உள்ள மீதி பிரிவு காம்பவுண்டுகளை பார்க்கும்போது அல்கைன் வந்து மிகவும் குறைந்த அளவே வினை புரிகிறது அப்படிங்கிறான். அப்போ அல்கைன்ஸ் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். அப்போ அல்கைன் வந்து அதிகமாக வினை புரியும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் த ட்ரிபிள் பாண்ட். அதன் காரணமாக பிரசன்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட். அப்போ 3 பாண்ட் இருக்கிறதுன்னு காரணமாக, அல்கைனில் 3 பாண்ட் இருக்கிறதுன்னு காரணமாக அல்கைனு அதிகமாக வினைபுரிகிறது. ரைட்டா? அடுத்து அல்கைன்ஸ் ஆர் சேச்சுரேட்டட். அல்கைன் வந்து சேச்சுரேட்டட், மீதி ரெண்டுமே அன்சேச்சுரேட்டட். ரைட்டா? அல்கைன்ஸ் ஆர் சேச்சுரேட்டட். அதுக்கடுத்து அல்கீன்ஸ் அண்டு அல்கைன்ஸ் ஆர் அன்சேச்சுரேட்டட். ரைட்டா? அந்த அல்கைனும் அன்சேச்சுரேட்டட், ஆனால் அல்கைன்ஸ் மட்டும் சேச்சுரேட்டட். தே ஆர் இன்சாலியபிள் இன் வாட்டர் அப்படின்னா இது நீரில் கரையாது. ரைட்டா? இது ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. அப்போ டெஸ்ட் டு ஐடென்டிஃபை சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ரைட்டா? அப்படின்னா நீங்கள் இது செக் பண்ணுங்கள், சேச்சுரேட்டட் காம்பவுண்டு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டு வந்து எதுன்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படிங்கிறான். டேக் ஏ கிவன் சிம்பிள் சொல்யூஷன் இன் ஏ டெஸ்ட் டியூப். அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் உனக்கு கொடுக்கப்பட்ட எதை செக் பண்ண போறியோ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறான். நீ எதை செக் பண்ண போறியோ டேக்குன்னு எடுத்துக்கொள். கிவன் சாம்பிள் சொல்யூஷன், இது சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா, நிறைவுற்றதா நிறைவில்லாததா என்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா டேக் எடுத்துக்கொள். ஏ கிவன் சாம்பிள், ஒரு மாதிரி எடுத்துக்கொள். சொல்யூஷன் கரைசல்னு ஒரு மாதிரி, ஒரு டெஸ்ட் டியூப்னா கெமிஸ்ட் லேபிள் இருக்கும், அதில் எடுத்துக்கொள்ளுன்றான். அப்போது ஆட் எ ஃபியூ ட்ராப் ஆஃப் பிராமின் வாட்டர் அண்ட் அப்சர்வ் எனி கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் இன் கலர் அப்படிங்கிறான். ஆட் எ ஃபியூ ட்ராப் ஆஃப் பிராமின் வாட்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு கரைசலை நீ எடுத்துக்கொள், அந்த கரைசல் சேச்சுரேட்டடா இல்லையான்றது எப்படி பார்ப்பேன்னு சொன்னால் அது கூட சேரு. ஆட் ஃபியூ ட்ராப்ஸும் சேரு. பிராமின் தண்ணியை சேரு. அப்படி சேர்த்தேன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கவனி எனி கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் இன் கலர், அந்த கலரில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்றது கவனின்றான். அதாவது எனி சேஞ்ச், அந்த அப்சர்வ்னா கவனி, எனி கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச், அது குணநலங்களின் மாற்றம் அப்படின்னா கேரக்டர் சேஞ்ச் இன் கலர் அப்புறம் கலரில் உள்ள குணநலங்களில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா என்று கவனின்றான். அடுத்து இஃப் த கிவன் காம்பவுண்ட் இஸ் அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா நீ கொடுக்க போன்ற இன்னை எடுத்த கரைசல் வந்து கையில் எடுத்த கரைசல் வந்து அந்த இதை ஊற்றும் போது பிராமின் வாட்டரை ஊற்றும் போது அது கலர் மாறாமல் இருந்தது. அதாவது இஃப் த கிவன் காம்பவுண்ட் இஸ் அன்சேச்சுரேட்டட், இப்போ நீ எடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் அன்சேச்சுரேட்டட்னா அது நிறைவில்லாத காம்பவுண்டாக இருந்தால் இட் வில் டீகலரைஸ் பிராமின் வாட்டர் அப்படின்னா பிராமின் தண்ணி இருக்கு இல்லையா, அதை கலரை மாற்றிடும். இட் வில் டீகலரைஸ்னால் பிராமினோட தண்ணியோட கலரை இவைகள் மாற்றிவிடும். ரைட்டா? அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? டீகலரைஸ் பிராமின் வாட்டர், டீகலரைஸ்னால் பிராமின் வாட்டர் தண்ணியை மாற்றிவிடும் அப்படின்றான். அப்போ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருந்தால் டோன்ட் டீகலரைஸ் பிராமின். சேச்சுரேட்டடாக இருந்துச்சு நீ எடுத்த காம்பவுண்டு அப்படின்னா பிராமினோட கலரை மாற்றாதுன்றான். இப்போ பிராமின் தண்ணியில் வந்து நீ வந்து உன்னோட காம்பவுண்டை போட்டால் அது கலர் மாறிடுச்சு, பிராமின் தண்ணியோட கலர் மாறிவிட்டது என்றால் அது சேச்சுரேட்டட், அது வந்து அன்சேச்சுரேட்டட். ரைட்டா? அதான் போட்டிருக்கான். கலர் டீகலரேஷன் மாறிவிட்டால் அது வந்து அன்சேச்சுரேட்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது கலரே மாறலை, அப்படியே இருக்குது கலர் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிராமினோட கலர் தண்ணி வந்து டீகலரைஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீ போட்ட காம்பவுண்ட் வந்து அதை பிராமின் தண்ணியில் போட்ட உடனே அது கலரே மாறலைன்னு சொன்னால் அது வந்து சேச்சுரேட்டட்னு அர்த்தம். ரைட்டா?
அதாவது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் டோன்ட் டீகலரைஸ். டோன்ட்னா கலரை மாற்றாது, டீகலரைஸ்னால் கலரே மாற்றாது, பிராமினோட கலரே மாற்றாதுன்றான். இப்போ இதில் லெஃப்ட்டில் பாருங்கள் அல்கேன். அல்கேனில் என்ன போட்டிருக்கான்? டஸ் நாட் ரியாக்ட் வித் பிராமின். பிராமின் கூட இது ரியாக்ட் பண்ணலாம். அந்த கலர் அப்படியே இருக்கு இல்லையா, அந்த கலர் அப்படியே அவ்வாறாக இருக்கின்றன, ரைட்டா. அதனால் டஸ் நாட் ரியாக்ட் வித் த அல்கேன் வந்து ரியாக்ட் ஆகலை, ஏன்னா சேச்சுரேட்டட், ரைட்டா. அதனால் ரியாக்ட் ஆகும். ரைட் சைடில் பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளது மாதிரி ரைட் சைடில் இருந்துச்சு, ஆனால் ரைட் சைடில் கலர் மாறிடுச்சு. இது அல்கீன்னு போடுறேன். அல்கீன் வந்து அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட் மாற்றிடுதுன்னு அர்த்தம். அது என்ன போட்டிருக்கான் பாருங்கள், கலர் பிராமினோட தண்ணி. லெஃப்ட் சைடில் உள்ளது மாறலை, ஏன்னா அல்கேனை போட்டேன், அது சேச்சுரேட்டட், மாறலை, அப்படியே இருக்குது. அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணியிருக்கான், அல்கீனை போட்டிருக்கேன், அது அன்சேச்சுரேட்டட். ஏன்னா அல்கீன் அது டபுள் பேண்டு. அப்போ இது என்ன தண்ணி கலரை மாற்றிடுச்சு. இதோ இப்போ பாருங்கள், வில் ரியாக்ட் வித் பிராமின். பிராமின் கூட தண்ணி கூட இது கலந்து வினை புரிந்து அது கலர் அண்ட் ஸோ அஸ் சச் டீகலரைஸ் பிராமின் வாட்டர். பிராமின் தண்ணியை கலரை மாற்றி விட்டது. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு நம்ம வகைப்படுத்துவோம்ன்ற அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.